தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களொன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாய். பேரன்பு மிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வரும் மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 162வது நிகழ்வாக இந்த மாலையிலே நான் உங்களை சந்திக்கிறேன். ஜூம் அரங்கிலே என்னோடு இணைந்திருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும், இந்த நிகழ்வை நேரலையிலே இணையத்திலே யூடியூப் போன்ற அலையிலே பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும், பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய பாரதி அன்பர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். தொடர்ந்து பாரதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையிலே ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில அடிப்படை பின்னணிகள் இருக்கின்றன. சொல்வார்கள், ஒரு யானையோ அல்லது ஒரு விமானத்தையோ பார்த்தால் குழந்தைகள் பார்த்து கொண்டே இருக்கும். நம்ம பார்ப்பதற்கு கூட ஒரு பின்னணி இருக்க வேண்டியிருக்கிறது. நம்ம வீட்டு வாசலுக்கு போறோம், வாசல் போனா தெருவிலே எதெல்லாம் பழையதாக ஏற்கனவே பார்த்ததோ அதை திரும்ப பார்ப்பதற்கு மனது இல்லை. அப்படி காலையிலே எந்த வீதியை பார்க்கும் பொழுது ஏதாவது புதிதா இருந்தால் அதுதான் கண்ணுக்கு படுகிறது. சில பேருக்கு ஏதாவது குறையாக இருந்தால் கண்டுபடும், இல்லையேன்னு பார்ப்போம். அந்த காலத்துல மெட்ராஸ்ல எல்லாம் இப்ப இந்த வார்தா புயல் அதெல்லாம் வந்த போது, அதெல்லாம் முடிந்த போது கதை பார்த்து எல்லாரும் வீதியில வந்து பார்த்தார்கள், இங்க இதெல்லாம் மரங்கள் விழுந்திருக்கிறா, என்னென்ன டேமேஜ் என்னெல்லாம் என்றெல்லாம் பார்த்தார்கள். இது போல மனிதர்கள் தனது பார்வையை ஓட்ட ஏதோ ஒன்று அவர்களை ஈர்க்கிறது. இப்போ இலக்கியத்திலே பார்க்கும்போது மறுபடி பார்க்க உங்களை தூண்டுவது எது? மாபெரும் இலக்கியங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே படைக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனையோ மொழிகளிலே படைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் கேட்டா மனிதன் கண்டுபிடித்த மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மொழி. அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே. மொழிதானே எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அப்போ இந்த இலக்கியத்தை நாம் மறுபடி பார்க்கக்கூடியதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதை மறுபடி பார்க்கக்கூடிய அளவுக்கு அதுல ஏதோ புதுசு இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் பாரதியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அதில் பாரதியை ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போதும் ஏதோ ஒன்று புதிதாக இருக்கிறது, ஏதோ ஒன்று தெளிவாக புரியாமல் இருக்கிறது. நான் சொல்வது உண்டு, இது ஆங்கில சொல்லாடல் ஒன்று, பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர் என்று ஒன்று உண்டு. பார்ப்பவர் கண்களில் தான் அது அழகா இல்லையா என்று தெரியும். இன்னொன்று, பியூட்டி லைஸ் இன் தி ஆர்ட் ஆஃப் கன்சீல்மெண்ட் என்று சொன்னார். பியூட்டி லைஸ் இன் தி ஆர்ட் ஆஃப் கன்சீல்மெண்ட். எந்த கலை உணர்வோடு சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றவோ அதுதான் அழகுணர்ச்சியினுடைய எல்லை என்று சொன்னார். அங்குதான் அழகு இருக்கிறது என்று சொன்னார். அழகு என்று அப்படியே பார்ப்பதில்லை. அழகு எப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மறைத்து வைத்திருக்கிறார். இப்ப மறைத்து வைத்திருக்க தவறு என்று சொல்லல. ஒரு பலாப்பழம் இருக்கிறது, இந்த பலாப்பழத்தை பார்த்தா மேல முள்ளா இருக்கு, அது யாரும் தொட போறது இல்லை. ஆனா யாரோ ஒரு ஆதிகால மனிதன், யாரு செய்தான் என்று தெரியாது, அவன் அதை கஷ்டப்பட்டு உடைச்சு பார்த்திருக்கான். அது உள்ள பார்த்தா அற்புதமான சுளைகள், பலா சுளைகள். பலாவின் சுளை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு வண்டி போய்கொண்டிருக்கிறது. அதை பார்க்கிறான் பாரதி. பலாவின் அந்த பலா ஏற்றி செல்ல வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்பு என்று பாடுகிறான். பலா சுளை போயிட்டு இருக்க வண்டியில, அந்த வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்பு. அப்ப இதை யாரு பண்றாங்க? இதை யாரோ கண்டுபிடித்ததுனால அப்புறம் பார்த்தா பலாப்பழத்தை பற்றி தெரிந்து கொண்டார்கள், உள்ளே பிரித்து பார்க்கிறார்கள். ஆனால் யார் அந்த முதல் மனிதன்? அந்த முள்ளை தாண்டி சில பழங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இயற்கை பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். மாம்பழத்தை பார்த்தா மாம்பழம் ஞாபகம் வருது. காரணம், இன்றைய மாலை சுந்தரராஜன் வரும்போது எனக்கு அருமையான மாம்பழங்களை கொண்டு வந்தார்கள். அது பார்க்கறது ஞாபகம் வருது. வெளியில பார்த்தாலே தெரியும், நல்ல பழம் பார்த்தா வெளியில காயா இருந்தா பச்சையா இருக்கும், அப்புறம் பழுதுக்கும் போது மஞ்சள் ஆகும்.
இறைவன் படைத்திருக்கிறான். பார்க்கும் போதே தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களையும் ஆண்டவன் படைத்திருக்கிறான். உங்களுக்கும் எனக்கும் இல்ல, விலங்குகள். ஏன் படைத்தானா, உங்களுக்கு எங்களுக்கு இல்ல. வீட்டு காய்கறி வாங்குறதுக்கு போறோம், அது வேற விஷயம். ஆனா இயற்கையிலே இந்த பழங்களையே புசித்து உண்ணுகின்ற விலங்குகள் இருக்கின்றனவே, குரங்குகள், அணில், இது மாதிரி உயிரினங்கள் இருக்கின்றன. அவைகளுக்கு பார்த்த உடனே தெரியும் இது என்ன நிலையில இருக்கு. அதனுடைய உணவாச்சு, அது கண்ணுக்கு படும். அதனால்தான் யூ வில் சி, மனிதர்களைப் போல இருக்கக்கூடிய விலங்குகளுடைய இமீடியட் பிரைமேட் என்று சொல்லக்கூடிய குரங்குகளுக்கு கலர் டிஃபரன்ஸ் தெரியும். இந்த புலி, சிங்கம் இவர்களுக்கெல்லாம் தே ஆர் கலர் பிளைண்ட். தே டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. காக்கைகளுக்கு கலர் பத்தி தெரியாது, தேர்ட் டைமென்ஷனே கிடையாது. காக்கையுடைய பார்வைக்கு 2 டைமென்ஷன் தான். அதனாலதான் ஒரு பக்கம் சாஞ்சு பார்க்கும் காக்கை. அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, அது கலர்லாம் ஒண்ணும் தெரியாது. என்ன சார் அப்படியா? சிங்கம் புலிக்கெல்லாம் கண்ணு கலர் பிளைண்டா? ஆமா. எப்படி சார் சொல்றீங்க? நான் போய் பக்கத்துல உட்காண்டா பார்த்தேன், இதை பத்தி படித்திருக்கிறேன், எனவே சொல்கிறேன். அப்ப அவனுக்கு கண்களுக்கு என்ன தீட்சண்யம் இருக்குன்னு கேட்டா, அந்த கண்ணுக்கு பார்வையினுடைய தீட்சண்யம் அதிகம். வேகமாக ஓடக்கூடிய ஜந்துக்களையும் உருவங்களையும் அவற்றால் கேப்சர் பண்ண முடியும், நம்மால முடியாது. அவன் வேகமா பாயக்கூடிய நிலையில அது என்ன மான் எங்கே போகிறது என்று பார்த்து துரத்தி கொண்டு போவதற்காக வேகமாக இரையை தேடுவதற்கு ஆண்டவன் கொடுத்த செய்தி அது. அப்ப ஆண்டவன் சில விஷயங்களை மிக தெளிவாக காட்டுகிறார். மலர்கள் மலர்ந்தவுடன் மனம் வீசுகிறது. ஏன்? அது சில பூச்சிகளையும் பறவைகளையும் தன்பால் இழுக்கிறது. அது மட்டும் இல்ல, மனிதர்களையும் இழுக்கிறது. இங்கே வா என்று கூப்பிடுவது போல அதுக்கு அந்த மலருடைய அழகு இருக்கிறது, அப்படி பளிச்சுன்னு வெளியில வருது. எந்த அளவு அந்த மலருக்கு பார்வையில அழகு இருக்கிறதோ அந்த அளவு சில மனம் இருக்கிறது. பொதுவாக நாங்கள் படித்திருக்கிறோம், வெள்ளை பூக்களுக்கெல்லாம் மனம் அதிகமாக இருக்கும், வண்ண வண்ண பூக்களுக்கெல்லாம் அந்த மனம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா மனம் இல்லை என்றாலும் மனிதர்களையோ அல்லது பறவை பூச்சிகளையோ கவர்ந்து இழுக்க அவர்களிடம் வண்ணம் இருக்கிறது. இந்த வெள்ளை வண்ணத்திலே வெள்ளை நிறத்திலே இருக்கக்கூடிய மலர்களுக்கெல்லாம் பிறரை எப்படி ஈர்க்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு மனம் இருக்கிறது. மல்லி அருமையான மனம் இருக்கு. இப்ப ரோஜா எப்படி சார்? ரோஜா 2, அதனால்தான் ராஜா. அதுக்கு வடிவம் இருக்கிறது, வண்ணம் இருக்கிறது, மனமும் இருக்கிறது. பொன்மலர் நாற்றம் உடைத்து என்று தமிழ் பேசும். அப்படி சிலவும் இருக்குது. சிலது பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, உள்ள பிரித்து பார்க்க வேண்டும். தாமரை மொட்டுகள் இருக்கிறது, அந்த தாமரை மொட்டுகளை பார்த்தால் இப்படி அழகான இதழ்கள் வருமா என்று தெரியாது. அந்த மொட்டை இதழ் பிரித்து பார்க்கும்பொழுதுதான் வரும். இயற்கையிலே இதை பார்க்கிறோம். இதை சொல்ல காரணம் என்ன என்றால், படைப்பிலே இருக்கக்கூடியவன் கடவுளுக்கு சமானம். யாரெல்லாம் படைக்கிறார்களோ அவர்கள்தான் கடவுள். இது இலக்கணம். எனவேதான் ஒரு தாய் தெய்வத்துக்கு சமமா வைத்து பார்க்கப்படுகிறார். அதனால்தான் எழுத்தாளனுக்கு அந்த கௌரவம் இருக்கிறது. எழுதுகோல் தெய்வம், அந்த எழுத்தும் தெய்வம். பாரதியினுடைய வரிகள். நான் ஒன்னும் தனியா இதை கண்டுபிடிச்சு சொல்லல நண்பர்களே. நான் இங்கே பேசக்கூடிய அத்தனை செய்திகளும் நான் அமுத ஊற்றாக விளங்கக்கூடிய பாரதியம் என்று பெறுகிறேன். அந்த பாரதியை நான் அணுகி தூய்க்கக்கூடிய உணர்வு எனக்கு கொடுத்த ஆசான்களிலிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆகவே இதை தனியாக நான் ஏதோ சொல்லுவது அல்ல. அப்போ இறைவன் எப்படி ஒரு சிறந்த படைப்பாளியோ அதை போலத்தான் இலக்கியம் படைக்கின்ற எழுத்தாளனும் ஒரு கடவுளுக்கு சமம். அப்ப என்ன சார்? அப்ப என்ன எதற்காக சொல்ல, எந்த விஷயத்துல கடவுளோட ஒன்றி போகிறான் என்று சொன்னால் இந்த விஷயத்துல ஒன்றி போகிறான். சிலவற்றை தெளிவாக சொல்கிறான், சிலவற்றை மறைபொருளாக சொல்கிறான். எப்படி பழுத்த மாம்பழம் தன்னை காட்டி கொடுக்கிறதோ, எப்படி விரிந்த மலர் மனத்தாலே தன்னை காட்டி கொடுக்கிறதோ, அதை போல எழுதப்பட்ட வரிகள் எல்லாம் தன்னைத்தானே காட்டி கொடுக்கக்கூடிய அளவிலே அவர்கள் இருக்கிறார்கள். சில பலாப்பழம் போன்று இருக்கிறது, அதுல முள்ளு இருக்கிறது, அதையும் திறந்தா உடனே தெரியுது அல்ல, சடைசடையா இருக்கு. இதெல்லாம் தாண்டி உள்ளே சென்று பார்க்கும் பொழுது அது எப்படி தெரிகிறது? கையிலே எண்ணெய் தடவி கொண்டு எடுக்க வேண்டும் பலாச்சுளைய. சரி, இந்த சுளையே எடுத்தாலும் அப்படியே சாப்பிட முடியுறதா? அதுக்கு உள்ளே ஒரு விதை இருக்கிறது, சீடு. ஆகவே இறைவன்
தன்னுடைய படைப்பிலே சிலவற்றை எளிதாக படைத்திருக்கிறான். சிலவற்றை நாம் புரிந்து கொள்ள காலமாகிறது. புரிந்து கொள்ளாமலே சில பேருக்கு காலம் காலமாகி விடுகிறது. இன்னும் சில பேருக்கு சில விஷயத்தை கடினமாக இருக்கிறது. இதுல இன்னொரு நுட்பம் பாருங்கள். கடினமாக உங்களுக்கு இருப்பது எனக்கு எளிமையா இருக்கலாம். எனக்கு கடினமாக இருப்பது உங்களுக்கு எளிமையா இருக்கலாம். இந்த இடைப்பின்னல்கள், இந்த விடை தெரியாத புதிர்கள், இவை எல்லாம் எப்படி இறைவனுடைய படைப்பிலே இருக்கிறதோ அதை போல ஒரு படைப்பாளிதான் எழுத்தாளனும் கவிஞனும். எனவேதான் பாரதி என்ற அந்த அற்புதமான கவிஞன், மகாகவி, தன்னுடைய படைப்பிலே சிலவற்றை எளிதாக சொல்லுகிறான், சிலவற்றை கடினமாக சொல்லுகிறான். அதுல என்ன நயம் என்றால், நாம் எளிது என்று நினைத்து படித்து புரிந்து கொண்டோம் என்று நினைத்ததை திரும்ப படிக்கும் போது அது எளிமை இல்லை என்று புரிகிறது. எது கடினம் என்று நினைத்து தவறு விட்டோமோ அது ஒரு கண நேரத்திலே தன்னைத்தானே வெளிக்காட்டிக் கொள்கிறது. பட்டுன்னு அப்படி வெடிக்கும் சில விதைகள். Today I don't know why there is a lot of botany in my speech. Doesn't matter. அது கொடுக்காப்புளி மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள்ல இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் அது முதிர்ந்த நேரத்தில் இப்படி தனியா அப்படி பிரிஞ்சிடும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய பீன்ஸ், அதனுடைய விதைகள் எல்லாம் வெளியில தெரித்து விடும். கால்டு சீட் டிஸ்பர்சல். விதைகள் எல்லாம் வெளியே பரவ வேண்டும். அதை போல இலக்கியத்திலே எனக்கு தெரிந்து எத்தனை பெரியவர்கள் அந்த காலத்துல பேசியிருக்கிறார்கள். ஐயா வசு மாணிக்கன்ல ஆரம்பிச்சு தேப்போமி அவர்கள், கீவாஜா அவர்கள், மாப்போசி போன்றவர்கள் எல்லாம் பேசும்போது இப்படி வெடித்து சிதறிய விஷயங்கள், இந்த சொற்களுக்குள் இதை இருந்ததா, இதை ஏற்கனவே படித்திருக்கிறோம், இந்த சொல்லுக்கு இந்த பொருளா என்றெல்லாம் என்ன தோன்றும். அந்த அளவுக்கு சொல்ல இருக்கிறது. எனவேதான் நாம் கவிதையை ரசிக்கிறோம். நம்ம ஏன் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அருமையா ஒரு திரைப்பாடு, புலமைப்பித்தனுடைய பாடல் நினைக்கிறேன். புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான் என்று ஒரு பெண்ணை பார்த்து ஒரு காதலன் பாடுகிறான். அருமையான பாட்டு. அப்ப என்ன பொருள்? புதியதாக இருப்பதிலேதான் உனது பார்வை செல்கிறது. பாரதி பழையவன், ஆனால் அவனை எழுத்து புதியவை, அவனுடைய சொற்கள் என்றும் புதியவை. காரணம், நீங்கள் அதுல புதியது தெரிந்தால் நீங்கள் வளர்கிறீர்கள் என்று பொருள். அப்போ உங்களுடைய அறிவுக்கு ஏற்ப வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனே உயர்வு, வள்ளுவன் என்றோ சொல்லிவிட்டு சென்று விட்டான். எந்த அளவுக்கு பாரதியை நீங்க புரிந்து கொள்வீர்கள், நீங்க எந்த அளவுக்கு உயர்கிறீர்களோ அந்த அளவுக்கு பாரதி கூடவே வருகிறான். அதனால பதிப்பிலே நாம் போட்டிருக்கிறோம், இது ஞான பாடல், இது பக்தி பாடல், இது சுதந்திர போராட்ட பாடல், தேசிய தலைவர்கள் பற்றிய பாடல், நாட்டை பற்றிய பாடல், தமிழ்நாட்டை பற்றிய பாடல், தேசத்தை பற்றிய பாடல், எல்லா பாடலையும் எழுதியவன் பாரதி. எனவே அதிலே தேசியம் இருக்கும், பாரதியும் இருப்பான். அதிலே பக்தி இருக்கும், பாரதியும் இருப்பான். அது ஞானம் இருக்கும், பாரதியும் இருப்பான். இல்லையா? நீங்கள் என்ன தலைப்பு போட்டாலும் உள்ள பாரதி தானே உட்காந்துருக்கான். ஆகவே பாரதி என்ன நினைக்கிறானோ அதை பேசுகிறான். சிலவற்றை தெளிவாக சொல்கிறான், சிலவற்றை மறைபொருளாக சொல்கிறான். ஏன் என்றால் அவன் இறைவனுக்கு சமான். எழுதுகிறவன் இறைவனுக்கு சமான. எழுத்தும் தெய்வம், எழுதுகோல் தெய்வம். அவன் எழுதுகோல் கூட தெய்வம் என்று பாரதி பேசுகிறான். ஆகையினால இங்கே பார்க்கும்பொழுது பேதை நெஞ்சே என்ற இந்த பாடல்ல நம்ம போன முறை பார்த்து முடித்திருக்கிறோம். இனி ஒரு முறை அந்த அடுத்த ஸ்டான்ஸா பார்த்துடலாம். அதை பார்த்து விட்டு மறுபடியும் நாம் முன்னும் பின்னுமாக செல்வோம். அதாவது முன்னும் பின்னுமா எது செல்லும்னு கேட்டா ஊஞ்சல் தான் ஆடும். அது மாதிரி கடிகாரத்திலே அந்த பெண்டுலம் என்று சொல்லுகிறோமே, அது இப்படி ஆடும், இது இப்படி ஆடும். ஆனா அது காலத்தின் கட்டாயத்திற்காக ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஊஞ்சல் களிப்புக்காக ஆடிக்கொண்டிருக்கிறது. எனவே கவிதையை ரசிக்கக்கூடியவர்கள் ஆடுகிற ஆட்டம் இருக்கிறதே, அது கடிகாரத்தின் பெண்டுலம் அல்ல, இது ஆடுகின்ற ஊஞ்சல். அப்படி போயிட்டு அதை ரசித்து நாம் உள்ளே ஆடுகிறோம். இது அடுத்த இரண்டாவது இந்த கண்டியை பிடிக்கிறோம். நினையாத விளைவெல்லாம் விளைந்து கூடி நினைத்த பயன் காண்பது அவன் இருக்கிறது, அவள் இருக்க வேண்டும். இடத்துல தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள். நான் அவருக்கு அனுப்பும்போது திருத்தாம அனுப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அத என்னுடைய நோட்ஸ்லேருந்து நான் பார்த்து சொல்றேன். இப்போ உங்களுக்கு நினையாத விளைவெல்லாம் விளைந்து கூடி நினைத்த பயன் காண்பது அவள் செய்கை என்றோ. அவள் பெண்பாற் சொல். அவள் மனமாற உண்மையினை புரட்டலாமோ
மகாசக்தி செய் நன்றி மறக்கலாமோ. ஒரு பதிப்புல வந்து மகாசக்தி செய் நன்றி என்று போடுவார்கள். செய் நன்றி எழுதும்போது செய் நன்றி என்று எழுதக்கூடாது, செய் நன்றி. செய் அதுக்கு பக்கத்துல ஒரு இந்த இன்னு வரணும், தன்னகர தன்னகர இன் அங்கே வர வேண்டும். செய் நன்றி மறக்கலாமோ. இதுல என்னன்னா செய்த நன்றி என்று எழுதியிருக்கிறார்கள். பொருள் ஒன்றுதான், அதுல பெரிய தவறு இல்லை. எனையாளும் மாதேவி, எனையாளும் மாதேவி வீரார் தேவி, இமயவரும் தொழுந்தேவி எல்லை தேவி, மனை வாழ்வு பொருளெல்லாம் வகுக்கும் தேவி, மலரடியே துணை என்று வாழ்த்தாய் நெஞ்சே. இப்போ இந்த பாடல்ல வந்து முதல் பாடலே மெஞ்சே என்று குறிப்பிடுகிறான் பாரதி. அதுல என்ன டிஃபரன்ஸ்னா, முதல் பாடல்ல வந்து இன்னும் முறை சொல்வேன் பேதை நெஞ்சே என்று முதல் அடியில நெஞ்சே என்று சொல்கிறான். இங்க வந்து மலரடியே துணை என்று வாழ்த்தாய் நெஞ்சே என்று கடைசி அடியில சொல்றான். ஆகவே ரெண்டு பேரும் நெஞ்சை அழைத்து பேசுகிறான். நெஞ்சோடு கிளத்தல், இது சங்ககால சொல். நெஞ்சோடு கிளத்தல் என்பது சங்க காலத்தில் பேசக்கூடிய. இப்போ கடைசியா பார்க்கும்பொழுது அந்த பழைய பாடல்ல பின்னையொரு கவலையும் இங்கில்லை நாளும் பிரியாதே விடுதலையை பிடித்துக் கொள்வாய். இங்கதான் நான் போன முறை நிறுத்தினேன். ரொம்ப நுட்பமான இடம், நீங்க கவனமா கேட்கணும். என்ன சார் முரண் இது? பிரியாதே விடுதலையை பிடித்துக் கொள்வாய், எல்லாத்தையும் விடுவதுதானே விடுதலை. விடுதலை என்பது தோ நவுன் அண்ட் அட்வர்ப் அண்ட் வெர்ப் ஆல்சோ. விடுதலை விடுதலை அப்படி போட்டு பார்த்தானே ரெண்டும் சொல் வரும் அதுல. அப்படி இருக்கக்கூடிய விடுதலையை எப்படி பிடித்துக் கொள்ள முடியும் என்றால், ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடுதலை என்பதை பார்க்கும்பொழுது விட்டு விடுதலையாகி நிற்பாய் என்று பாரதி எழுதுகிறான். ஒன்றை விட வேண்டும், ஒன்றை விட்டால் தான் விடுதலை கிடைக்கும். அப்படியே பிடித்துக் கொண்டிருந்தால் கிடையாது. கௌதமானந்தஜி அவர்கள், எங்களுடைய மடத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கௌதமானந்தி அவர்கள் குறிப்பார்கள், ஒரு கதை சொல்லுவார். அவர் என்ன செய்கிறான், ஆற்றங்கரையில் நின்று கொண்டிருக்கிறான். அந்த ஆற்றிலே ஒரு கம்பளி மாதிரி ஒன்று போய்கொண்டிருக்கிறது. ஆற்றில் ஒரு பெரிய கம்பளி. அந்த கம்பளியை எடுத்துக்கொள்ளலாம் என்று இவன் ஆற்றிலே குதிக்கிறான். அது போய் பார்த்தா கடைசியில் ஒரு கரடி. அவன் கத்துறான், ஏய் நண்பன் கிட்டீங்க சொல்லலாம், டேய் இது கம்பளி இல்லடா, கரடி கரடி, சரி விட்டுட்டு வாடாங்கிறான் அவன். நான் தயாரா இருக்கேன், அது விட மாட்டேங்கிறது. அந்த கரடி இவனை விடவில்லை, அது பிடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் குறிப்பிடுவார்கள், வாழ்க்கையிலே நாம் எதையோ எண்ணி பார்த்து அதை போய் பிடித்துக் கொள்வான். அது எதுவா இருக்கட்டும், நம்ம நினைக்கிறோம் சரி எல்லாம் விட்டுட்டோம், எல்லாம் வீட்டெல்லாம் விட்டுட்டு நம்ம வேற எங்கேயா போயிருக்கலாம் அப்படின்னு தனியா ஒரு மலையில தவம் செய்ய போவேன்னு சொல்லுவான். அப்புறம் பார்த்தா கடைசியில் அந்த மலையில தனியா வந்து ஒரு பங்களா கட்டிட்டு இருக்கிற லெவலுக்கு ஆயிடும். ஆகவே இதல்ல எல்லாவற்றையும் துறப்பது என்று சொன்னால், உடலையும் துறக்க வேண்டும், உள்ளத்திலே இருக்கக்கூடிய பற்றையும் துறக்க வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்ற அந்த அற்புதமான குரலிலே சொல்லக்கூடிய செய்தி நான் அடிக்கடி குறிப்பதுண்டு. இது ரெண்டு விஷயத்தை பேசுகிறது. ஒன்று உடலினாலே ஏற்படக்கூடிய பற்று, இன்னொன்று உள்ளத்தினாலே ஏற்படக்கூடிய பற்று. இதுல பற்று விடற்கு என்பது 100% பற்று விட வேண்டியது உடல் பற்று. The physicality of all activities, starting from anything that is physical. சாப்பிடுறது, போறது, தூங்குறது, வருது, இல்லறம் நடத்துவது, எல்லாம் இதை வந்து விட வேண்டும், விடதான் வேணும். இன்னொன்று என்னன்னா, உள்ளத்திலே ஏற்கனவே இந்த மாதிரி இந்த உடல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உடல் சமாச்சாரம் இருக்கிறது, அதை விட வேண்டும். அந்த உள்ளத்தினாலே மெய்ப்பொருளை பற்றி கொள்ள வேண்டும். இதை வந்து கவனமா கேட்கணும். ஏன்னா இது இந்த பக்கம் பூரா விடணும். பற்று விடற்கு எதுக்குன்னா, நீ பற்றற்றான் பற்றை நீ பற்றி கொள்ள வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும்? பற்றை விட வேண்டும். இப்ப கையில வந்து ஏதாவது ஒரு பொருளை எடுக்க வேண்டும். கை நிறைய எதையோ வச்சுருக்காங்க, கையில கை நிறைய ஏதோ குப்பையை வச்சுருக்கான். அந்த பக்கம் போனா யாரோ ஒருத்தர் மைசூர் பாக்கு கொடுத்துருக்கான். இதை கீழே போட்டு அந்த மைசூர் பாக்கு வாங்க போயிடுவான். இது நம்ம ப்ரிஃபரன்ஸ். இது மாதிரி நம்ம ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த உடல் குப்பை கோப்பி போட்டுட்டு உள்ளத்தினாலே மெய்ப்பொருளை பற்றி கொள் என்று சொல்கிறார். இப்போ சில நேரம் இப்போ வந்து we are using டஸ்ட்பின்ல வந்து we are using the பிளாஸ்டிக், அது இது பிளாஸ்டிக் குப்பை மாதிரி அதெல்லாம் போட்டு ஒரு பாக்கெட்ல போடுறாங்க, ஒரு வேஸ்ட் பேப்பர் பாஸ்கெட் மாதிரி.
அந்த வந்து அந்த பாஸ்கெட்டை என்ன பண்ணுவான், அந்த தூக்கி போட்டுட்டு அந்த பாஸ்கெட்டை கூட கொண்டு வருவான், அதுல இன்னும் கொஞ்சம் குப்பை கிடக்கும். அது மாதிரி வீட்டுல வந்து அழுக்க துடைக்கிறது நல்ல துணி யாராவது யூஸ் பண்றாங்களோ? எனக்கு தெரிஞ்சு பண்றது இல்ல. அழுக்க தொடன்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு அழுக்கு துணி இருக்கும். அப்படின்னா என்ன பண்றோம்னா, நல்ல இடத்த அழுக்காக்குறோம் இல்லையா? நல்ல இடத்துல வந்து அப்படியே துடைப்பாது. அழுக்கு துணியை அழுக வச்சுமா அது துடைக்கிறதுக்கு. பட் டுடே ஐ சி நம்பர் ஆஃப் த பீப்புள் யூஸ் டிஷ்யூ பேப்பர் which are very fresh, and after COVID many people have shifted to something useful. பட் நம்ம எண்ணத்தை சொல்றேன். எனவே வாழ்க்கையில இந்த உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியிலே தூக்கி போடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் நண்பன் ஒருவனுடைய வீட்டு கிரகப்பிரவேசம் போனேன். பெரிய வீடு கட்டியிருக்கான். அதுல இது அந்த பெட்ரூம், இது என்னுடைய பையனுடைய தனியார் ரூம் கொடுத்துருங்க, இது கம்ப்யூட்டர் ரூம், அது இது எல்லாம் காமிச்சான். இன்னொரு ரூம் இருந்து, என்னடா இந்த ரூம் அப்படின்னு கேட்டேன். இல்லடா இட்ஸ் கால்டு லம்பார் ரூம், அது வந்து தேவையில்லாத பொருள்லாம் இங்க போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு. ஆனா தேவையில்லாத பொருளை போடுறதுக்குன்னு நீ ஒரு வீடு கட்டணுமா, ஒரு ரூம் கட்டணுமா? தேவையில்லாத பொருளை வெளில போட்டுறேன், யாருக்கா கொடுத்துடலாம்ல. அப்ப நாம் என்ன செய்கிறோம்? அடிப்படையிலே மனித உணர்வு ஒரு குப்பையை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதை தூக்கி போடும் சொன்னது ரமணர். தூக்கி போட்டவர் சதாசிவ பிரம்மேந்திராள். பெரிய பெரிய அருளாளர்கள், மகான்கள் வாழ்ந்த நாடு இது. அவர்கள் காட்டி கொடுத்தார்கள் எப்படி எல்லாத்தையும் தூக்கி போடணும். முதல் நிலையிலே தூக்கி போடுறது வந்து அடுத்தவனுக்கு ஏதாவது கொடுக்குன்னு சொன்னான். ரொம்ப பெருமையா நானும் நிறைய பேசியிருக்கிறேன். பாரதியிலே ஆரம்பித்து ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்து இழுக்கும் வன்கணவர் எல்லாம் சொல்லி, ஏடா கொடுக்கறதுல புண்ணியம் வரும் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு சொன்ன காரணமே, இவன் ஏதாவது சொல்லனா கையில இருக்கிறத கொடுக்கவே மாட்டான், எல்லாம் அப்படியே இருக்க வச்சுக்க வேண்டியது. அது அப்ப கொடுக்கறதுல ஒரு இன்பம் இருக்கு, கொடுக்கறதுல ஒரு புண்ணியம். அந்த புண்ணியம் வரதுனால இதை கொடுக்கலாம், ஒண்ணு வந்தாதானே கொடுப்பான். எனவே எல்லாம் ஒண்ணு புண்ணியம் எல்லாம் கிடையாது, நீ கொடு. புண்ணியம் வரதோ இல்லையோ கொடு. முதல்ல உனக்கு வேண்டாததை கொடுத்து பழகு, பிறகு உனக்கு வேண்டியதையும் கொடுத்து பழகு, பிறகு யாருக்கா தேவைப்பட்டா எங்கேயாந்த வாங்கி நீ கொடுத்து பழகு. இதுதான் பாரதியினுடைய வரி. இதான் பாரதி பேசுகிறான். ஆகவே பாரதி சொல்லலாம் ஈகை திறம் என்று பேசுகிறான். ஈகை திறன். புதிய ஆத்திசூடி. புதிய ஆத்திசூடியில இந்த 2 சொல்லுல வந்து இந்த 2 சீர்ல வந்து என்ன சொல்றது கரெக்டா பார்க்கணும். அதை பார்க்காமல் பொருள் சொல்லக்கூடாது. ஈகை கொடு, எல்லாரும் கொடு. ஈகை திறம் என்று ஈகை இஸ் எ டெக்னாலஜி. ஈகை ஒரு திறம். ஏன் அப்படின்னா எல்லாரும் கொடுக்கறது இல்லை, எல்லாரும் தூக்கி கொடுக்கறது ஈகை இல்லை. வரியார் கொன்றியவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து என்று சொன்னான் வள்ளுவன். அப்போதான் வரியவனா இல்லையான்னு தெரியணும். அதே போல இவனுக்கு இது தேவையா இல்லையான்னு தெரியணும். நம்ம ஊர்ல வந்து நம்ம எத்தனை போடுறாங்க, அதுக்காக மலைக்கெல்லாம் போகும்போது எல்லாம் தானம், அன்னதானம் எல்லாம் பண்ணுவோம். எல்லாம் தானம் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அன்னதானமா, எல்லாம் அவன் ஆடி கார்ல வந்து இறங்குறான். அவன் வந்து 4 கார்ல வந்து இறங்குறான். எல்லாருக்கும் சாப்பாடு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு, சார் அன்னதானம் பண்ணோம் சார், சபரிமலை போறதுக்கு அன்னதானம். எல்லாமே சேர்ந்து விரத காலத்துல எல்லாருமே சேர்ந்து இஷ்டத்தையும் சாப்பிட்டீங்கிறதா அர்த்தமே வழி, இது என்ன தானம் இருக்குதுல. ஆகவே வாழ்க்கையிலே பல விஷயங்களை நாம் வித்தியாசமாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை விட வேண்டும், ஏன் என்று சொன்னால் இன்னொன்றை பற்றி கொள்ள வேண்டும். அதை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். அது வந்து சுவாமி ஹரிதாஸ் போன்றவர்கள் எல்லாம் அங்க பஜனை செய்யும் போது நடுவில் குறிப்பார்கள், உடனே எல்லாத்தையும் விட்டுற முடியாது, அதை படிப்படியாக செய்யலாம் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த படிப்படியாக இருக்கிறது என்பதுதான் நமக்கு இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். எனவே இதை முரண்தொடை என்று சொல்லலாம். முரண்தொடை என்று சொல்லுவேன்னா அந்த முரணிலே ஒரு அழகு இருக்கிறது. தொடை என்பது தெரியும் உங்களுக்கு, இலக்கணத்துல வந்து யாப்பிலக்கணத்துல அதுல தொடை ஓமை ஒரு தொடை. அதுபோல வந்து அந்த யாப்ப அணிகளன் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் தொடை என்று, அதுல முரண் தொடை என்று ஒன்று உண்டு. வித்தியாசமான விஷயம். அதாவது கருநிறம் கொண்டு பார் கடல் மிசை கிடப்போன். பாரதி கருநிறம் கொண்டு, கண்ணன் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன். பால் வெள்ளையா இருக்கு, அப்ப இது வெள்ளையா இருக்கு, அது கருப்பா இருக்குன்னு சொல்லக்கூடியது வந்து முரண்தொடை என்று சொல்வார்கள். அப்படி இந்த முரண்தொடை தான் இயற்கை. அப்படி இந்த முரண்தொடை தான் பாரதி. ஏனென்றால் ஒன்று எளிமையாக இருக்கும், ஒன்று கடினமாக இருக்கும். எனவே இவன் சொல்லும் போது இதை விடு அதை பற்று என்று சொல்லும் போது, இதை விடுவது அதை பற்றுவதற்காக, பூராவமாக விடுவது உடலில் பற்று அத்தனையும் விட வேண்டும். உள்ளத்திலே எதெல்லாம் உடல் பற்றுக்கான விஷயமோ அதை விட்டுவிட்டு மெய்ப்பொருளை தேடுகின்ற விஷயத்தை பற்றி கொள்ள வேண்டும். எனவே உள்ளத்தை பொறுத்தவரை பற்றிக்கொள், உடலை பொறுத்தவரை பற்றில்லாமல் இரு. எனவே பற்றுக, பற்றில்தான் பற்றினை என்று சொல்வார்கள். அது போல இங்க வந்து பிரியாதே
விடுதலை என்று சொல்லுகிறான். எனவே அதை பார்த்தபோது அடுத்ததாக அவன் பேசுகிறான். இன்றைய பாடல் பாடக்கூடிய அதனுடைய தொடர்பு எப்படி, பிரியாதே விடுதலையை பிடித்துக் கொள்வாய் என்று சொல்லக்கூடிய பாரதி அதன் தொடர்பாக நினையாத விளைவெல்லாம் விளைந்து கூடி நினைத்த பயன் காண்பதவள் செய்க என்றோ. இதுல ரொம்ப கிளியரா ஞான பாடலிலே ஆரம்பித்த பாரதி, ஞானமாக ஆரம்பித்த பாரதி இந்த சக்தி தாண்டவத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். நான் ஏன் இதை இந்த இந்த முன்னுரையோடு தொடங்கினேன் என்று சொன்னால், பாரதி எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, நானும் ஒரு சித்தன் இந்த நாட்டில் வந்தேன் என்று பாடுகிறான். அவன் தன்னைத்தானே சித்தன் என்று சொல்லிக் கொண்டான். எனவே சித்தனா? சித்தன் தான். தன்னை ஒரு ஞானி என்று சொல்லிக் கொண்டான், ஞானிதான். தன்னை ஒரு மகாகவி என்று சொல்லிக் கொண்டான், மகாகவிதான். புதிது சுவை புதிது சோதி மிக்க நவகதியை இந்நாளும் அழியாத மா கவிதை என்று தன்னுடைய கவிதை பற்றி பாடிக்கொண்டான், உண்மைதான். குழந்தைகளுக்கு பாடும்போது குழந்தை கவிதையாகத்தான் இருந்தான். அப்ப என்ன பொருள் என்றால், பாரதி எதையெல்லாம் தொடுகிறானோ அதாகவே மாறிவிடுகிறார். சார், பாரதி அவரை விட பட்னத்தார் தாயுமானவர் சாமிகள் போல அந்த அந்த ஞான பாடல் இருந்து சார், பரசிவ வெள்ளம். அதை விட ஒரு பாட்டு இருக்க முடியுமா? ஞானிதானே என்று சொன்னால் குழந்தைக்கு பாடும்போது குழந்தையாகி விடுகிறானே. அவன் அறிவுரை சொல்லும் போது ஒரு ஆசானாக மாறி விடுகிறானே. அவன் கையிலே ஆயுதத்தை எடுக்கும் போது போராளியாக மாறி விடுகிறானே. சிவாஜியை பற்றி பேசும்போது அந்த போர்க்களத்தினுடைய சிவந்த குருதியினுடைய நிறத்திற்கு வண்டம் கொடுக்கக்கூடிய கவிதை வரிகளை வீசினானே. எல்லாம் உண்மை இல்லையா? க்ஷணத்துக்கு க்ஷணம் உண்மை நிற்கிறான், கணந்தோறும் கணந்தோறும் புதிய தோற்றம். எப்படி காளியை பற்றி பாரதி பேசுகிறானோ அவனை நாம் காளியாகத்தான் பார்க்க வேண்டும். அந்த பரிணாம வளர்ச்சி நமக்கு தெரியணும். காளியை பார்க்கிறான். அப்போ ஞானி என்று சொல்லிட்டு இங்க வரான். இந்த நுட்பத்தை பல பாடல், அவன் சக்தி பாடலை பார்த்தா சக்தி தான், சக்திதாசன். கண்ணனை பாடினால் கண்ணதாசன். கண்ணனடி மறவாத பக்தன் நான் என்று பாரதியார் சொல்லிக் கொள்வான். அப்படி அந்தந்த பாடும்போது அதே தான் இருக்கிறான். அப்புறம் எப்படி சார்? அதுதான் மகாகவி. அவன் ஒன்றை சொல்லும் போது ஒன்றுதான் தெரியும். அதே அதாவது எந்த தொழிலை செய்தாலும் அதிலே 10%, அதுல கூட்டல் குறைச்சலே கிடையாது. எனவே பாரதி அப்படியே நிற்கிறான். இந்த ஒரு பாடல்ல என்ன செய்கிறான்? நான் ரொம்ப ரசித்த இடம் இது. இந்த ஒரு பாடல், பேதை நெஞ்சே என்ற இந்த பாடலிலே ஞானத்திலிருந்து சக்திக்கு வருகிறான். ஞான மார்க்கத்தை சக்தி மார்க்கமாக மடைமாட்டுகின்ற பாடல் இது. இதை தெரிந்து வைத்துக் கொண்டால், இந்த பாடலுடைய ஆரம்பத்திலே அவன் சொல்கிறான், எதற்குமினி உழைவதிலே பயன் ஒன்று இல்லை. அதுக்கு நானும் விளக்கம் சொன்னேன், நீங்களும் கேட்டீங்க. எல்லாத்த பத்தி கவலைப்படாதப்பா, இதை பத்தி அதை பத்தி. அதுக்கு இன்னொரு நுட்பமான செய்தி என்ன? இதை படிக்கும்போது இந்த பாடல் வரும்போது வரக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த பகுதி வரும்போது, எதற்குமினி உழைவதிலே பயன் ஒன்றில்லை என்று சொன்னால், எந்த விதமான தத்துவங்களையும் பற்றி கொண்டு அலையாதே, எந்த விதமான ஞான விசாரங்களிலையும் பற்றி கொண்டு அலையாதே என்று சொல்கிறானோ என்று தோன்றுகிறது இல்லையா? ஆரம்பத்துல சொல்றது ஞானத்தை படித்து விட்டு சொல்லும் போது, இன்னொரு முறை சொல்வேன், இன்னும் ஒரு முறை சொல்வேன், பேதை நெஞ்சே எதற்குமினி உழைவதிலே பயன் ஒன்றில்லை. ஒரு விஷயம் கிடையாது. அப்ப எல்லாத்தையும் விட்ட பிறகுதான் அருமையா எழுதுவான். திரைப்பட கவிஞர்கள் கொடுத்த கவிதைகள்லாம் நம்ம தென்காசி கணேசன் அவர்கள் பேசியிருக்கிறாள் நிறைய திரை கவிதையில. அதுல இருக்கு, கெட்ட பின்பு ஞானினா இல்ல, அருமையான வார்த்தை கண்ணதாசன். கெட்ட பின்பு ஞானி, அவ்வளவுதான். கெட்டாண்டா, பூரா கெட்ட உடனே ஞானம் வந்துருத்தா? இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிற ஞானம் வருகிறது. அதனால வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த நந்தவனத்துல ஆண்டி கூத்தாடி உடைத்தானே தெரிகிறதே, அதை பற்றி பேசும்போது இவன் நினைக்கிறான், முன்னர் நம்ம திச்சையினார் பிறந்தோம் இல்லை, முதல் இறுதி கடை எதுவுமே இல்லை என்று பேசக்கூடிய பாடலே மறுபடி போய் பார்த்தால், அடடா இவன் பக்தி என்றோ சொல்லுகிறான். அதை தெளிவாக அடுத்த பாடல வைக்கிறான். அந்த பாடல்ல தான் பேதை நெஞ்சே என்று நெஞ்சை குறிக்கிறான். நினையாத விளைவெல்லாம் விளைந்து கூடி நினைத்த பயன் காண்பதவள் செய்கை என்றோ. அருமையான 2 அடிகள். இதை நாம நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். நினையாத விளைவெல்லாம் என்ன பொருள்? நம்ம விளைவுனா என்ன? விளைவு என்பது ஒரு செயலருடைய பயனாக விளைவது விளைவு. இப்ப நாம ஏதாவது ஒரு எந்த பண்ணாலும் அதுக்கு ஒரு பயனை எதிர்பார்த்து செய்கிறோம் இல்லையா? இதுதான் விளைய போகிறது என்று. இப்படி இந்த பழத்தை கீழே போட்டா கீழே விழும் இன்னும் நினைத்து பயிகிறோம். இப்ப நினையாத விளைவெல்லாம் என்று சொன்னால், நாம் என்ன நினைத்திருக்கிறோமோ அது விளையாமல் வேறொன்று விளைகிறது. அதற்கு யார் காரணம்?
நினையாத விளைவெல்லாம் விளைந்து கூடி, இது போன்ற பல விளைவுகள் இது கூடி நினைத்த பயன் காண்பது அவள் செய்கை என்றோ. நினைத்த பயன் காண்பது என்று சொல்கிறார். இங்க ஒரு நயம். நீ நினைத்த பயனா, அவன் நினைத்த பயனா? நினைத்த பயன் காண்பதவள் செய்கை என்றோ. அவள் தான் நினைத்தபடி உன்னை மாற்றுகிறாளா, இல்ல நீ நினைத்தபடி உனக்கு அருள்கிறாளா? இதுதானே கொஸ்டின் இங்க. இப்போ பாரதி இந்த தர்க்கத்துக்கு வருகிறான். அதாவது பாரதி அவன் சொல்கிறான், பாரதி நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு என்று சொன்னவன் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்று பேசுகிறான். நம்ம பார்த்தோம் அது. அப்போ இந்த சக்தி உபாசகனாக பாரதி மாறுகிறானே, அது இந்த பாடலிலே தெளிவாகிறது. இந்த டிரான்சிஷன். ஆனா ஞானம் எழுதும் போது ஞானியாகத்தான் இருக்கிறான். பக்தி பற்றி பாடும்போது பக்தனாகவே மாறுகிறான். அவன் எல்லா நிலையிலும் அப்படித்தான் இருக்கிறான். என்றாலும் இந்த பாடலிலே அந்த டிரான்சிஷன், நகர்தல் நிகழ்கிறது. உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே இதை குறிப்பிட்டேன். பாரதி காளிதாசனாக அவன் ஆரம்பத்தில் இல்லை. அவன் காசிக்கு சென்ற போது கூட அவன் காளி என்ற அந்த தெய்வத்தின் மேலே மிகுந்த அக்கறையும் பக்தியும் கொண்டவனாக இல்லை. வரலாறு என்ன சொல்லுகிறது? இவன் காசியில இருக்கும்போது கல்கட்டா சென்ற போது கல்கட்டாலே காளியை பார்த்து இந்த எருமை வாகனத்தின் மீது ஏறி நின்று அதை இந்த இரத்த களமாக நின்று நாக்கை பிதிக்கு கொண்டு கருநிறத்திலே பார்க்க அலங்கோலமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு வழிபாட்டு உருவத்தை நான் பார்த்தேன் என்று பாரதி எழுதுகிறான். ஆனா அங்க போயிட்டு நிவேதிதா தேவியை பார்த்து விட்ட பிறகு அவன் இங்கே மீண்ட பிறகு கருத்திருக்கும் காளிதான் எனது தெய்வம், அவளே சக்தி என்று பாடுகிறான் நான் குறிப்பிட்டேன். அந்த டிரான்சிஷன் எங்கிருந்து வருகிறது? பாரதி நினைக்கிறான் ஞானம் என்பது ஒரு நிலை என்று சொன்னால் பக்தி என்பது ஒரு நிலை. எங்க அதை வச்சான் அந்த பாட்டுலன்னா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, அதுல பக்தி என்று ஒரு நிலை படைத்தாய். முக்தியும் பக்தியும் ஒரே நிலையில வைத்து பார்க்கிறான். இரண்டுக்கும் இன்பம் ஒன்று என்று காட்டுகிறான். அப்ப பாரதியுடைய தத்துவார்த்த பார்வை என்பது ஒரு நிலையிலே நிற்பதல்ல. அவன் நினைக்கிறான் இந்த நாட்டுக்கு, இந்த சமுதாயத்துக்கு, இந்த யுகத்துக்கு. ஏன்னா அவன்லாம் யுக புருஷன். அவன் இந்த நாட்டுக்கு என்ன தேவை, இதுக்கு அது தேவை. அவன் சுதந்திரத்தை பாடியது என்பது ஒரு சூழ்நிலை, அவ்வளவுதான். அவன் உலக கவிஞன், அவன் உலக மகா கவிஞன், அவன் உலகத்து குடிமகன், மையத்தை வாழ்விக்க வேண்டும் என்று எண்ணியவன். ஆகவே அதையெல்லாம் தாண்டி யோசிக்கிறான். இன்றைய சூழலுக்கு பக்தி என்ற தெய்வம் என்ற ஒன்று இருக்க வேண்டும் நினைக்கிறான். அது யாரா வேண்டா இருக்கலாம், எந்த தெய்வமாக, அந்த பரம்பொருள் எது வேண்டமாக இருக்கலாம். ஆனா இந்த பக்தி என்ற பார்வை இருக்க வேண்டும், இருந்தால்தான் சமுதாயம் சரியாக செயல்படும் என்ற உணர்வை பாரதி பல இடங்களிலே பெற்று தன்னுடைய கவிதையினாலே ஒளி வீசிக் கொண்டிருக்கிறான். ஆகவே அதனுடைய அந்த சக்தி பாடல், அவனுடைய சக்தி பாடலாம் எடுத்து பார்த்தா ரொம்ப அற்புதமான பாடல்கள். அதுவே தனியா ஒரு பெரும் தொகுதி இருக்கிறது. இங்க சொல்றான், நினையாத விளைவெல்லாம் விளைந்து கூடி நினைத்த பயன் காண்பதவள் செய்கை என்றோ. நினைத்த பயன், நீ நினைத்த பயனா நான் நினைத்த பயனா என்று வரும்பொழுது கவிதையிலே சொற்கள் முக்கியம். நான் சொல்வது உண்டு. அவன் என்ன எழுதுறான்? நினைத்த பயன் காண்பதவள் இல்லையா, காண்பதவள் என்கிறான். காண்பதவள் செய்கை என்று ஒன்று எழுதுகிறான். அப்ப நினைத்த பயன் கொடுப்பதுன்னு எழுதல, நினைத்த பயன் காண்பதவள். இதை செய்து காண்கிறாள் என்று சொன்னால் அவள் நினைக்கிறாள், இப்படி செய்ய வேண்டும், உன்னை இப்படி மாற்ற வேண்டும் நினைக்கிறாள். ஒரு மூங்கையனாக இருந்த ஒருவனை, ஒன்றும் தெரியாம ஆடு ஓட்டி கொண்டிருந்தவனை எப்படி பார்த்தாள். பார்த்தவுடன் அவன் கவிஞனாக மாறுகிறான். காளிதாசன் கதையில பார்க்கிறோம். ஆகவே இந்த தெய்வ அனுகூலம், இந்த தெய்வம் நமக்கு அனுகூலம் என்று பாரதி பின்னாளிலே ஒரு கவிதையில் எழுதுகிறான். இந்த தெய்வம் நமக்கு அனுகூலம், தெய்வத்தின் துணை உண்டு, பாப்பா பாட்டிலே பாடுறானே. ஆகவே இந்த தெய்வத்தை எப்படி உறுதி செய்ய வேண்டும் என்று பாரதி நினைக்கிறான். பேதை நெஞ்சே, நீ பலவற்றை நினைத்து உழைந்து கொண்டிருக்காதே. அது உலகத்திலே இயல்பா இருக்கக்கூடிய துன்பங்களை மட்டும் குறிக்கவில்லை, அறிவார்ந்த குறிப்பாக கூட இருக்கலாம். ஆங்கிலத்தை ஒன்று உண்டு, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் என்று சொல்வார்கள். ஒன்றும் அறியாமல் இருப்பதுதான் நன்மை என்று சொல்வார்கள். குழந்தைகளுக்கு அப்படி இருக்கிறது. குழந்தைகள் ஏன் குழந்தைகள் ஆனந்தமாக இருக்கின்றன என்று கேட்டால், குழந்தைகளுக்கு இது மனதிலே அந்தந்த நேரத்தில் நிற்கிறது. என்றென்றும் புதுமை, கணத்துக்கு கணம் புதுமை என்று சொன்னது போல, அது புதுசா பார்க்கும்போது ஒரு ஆர்வம் வருது, அப்படியே மறந்து போயிடும். குழந்தைகள் அடித்துக் கொள்ளும், சண்டை போடும், அடுத்த நிமிடமே பார்த்தா கையை கோத்துன்னு உட்காந்துருக்கும். நம்ம யாராவது பண்றோமா அந்த மாதிரி? நம்ம சண்டை போட்டு முடிச்சா அடுத்த சண்டை எப்படிங்கிறதுக்கு காரணம் தேடிக்கொண்டிருப்பார்கள்.
இன்னும் யாரை கூட்டு சேர்த்து கொண்டு சண்டை போடலாம் என்று குழந்தைகள் செய்வதில்லை. ஒரு விளையாட்டு பொருள் கையில போச்சுன்னா அழும், இன்னொரு விளையாட்டு பொருளை கொடுத்தால் சிரிக்க ஆரம்பித்து விடும். பிள்ளையாய் இருந்து விட்டால் தொல்லை எதுவும் இல்லையடா என்று பாடுகிறான் கவிஞர் தான் பாடுறான். சின்ன சின்ன கண்ணனுக்கு அற்புதமாட்டு பாட்டு அதுல. ஆகவே நம்ம பாடக்கூடிய பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் பிள்ளை மனம் வேண்டும் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், இதை பிடிச்சுன்னு தொங்காத. ஒரு பெரிய வார்த்தையை துறவு என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது, ஓகோ இது துறவா, இது ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறோம். அப்படி இல்ல. குழந்தைகள் ஒன்றை துறந்து இன்னொன்றை ஏற்றுக்கிற அழுது கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்தை அழுகிறது. இந்த ஐஸ்கிரீம் தரேன் வா எப்படின்னா, இதை துறந்து விட்டு இதை பற்றி கொள்கிறது. பற்றுக பற்றற்றான் பற்றினை, இதை எவ்வளவு எளிதாக குழந்தைகள் செய்கின்றன. இந்த துயரத்தை தூக்கி போட்டு விட்டு ஒரு இன்பத்தை பற்றி கொள்ளுகின்றன. அப்போ இந்த எத்தனை கோடி இன்பம் என்ற கவிதையிலே பாரதி எழுதுகிறான். முக்தி நிலையும் வர்ணிக்கிறான், பக்தி நிலையும் வர்ணிக்கிறான். பாரதி நினைக்கிறான், இந்த முக்தி நிலை என்பது அறிவார்ந்தவர்கள் செய்யக்கூடிய, எல்லாருக்கும் இயல்பாக கிடைக்காத வழிகமா இருக்கு, இது ரொம்ப எளிமையா இருக்கிறது, இந்த தெய்வ பக்தியை சொல் என்பதாக இங்கு குறிக்கிறான். அதுல நினையாத, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடித்த இடம், நினைத்த பயன் காண்பதவள் செய்கை என்றோ. இதுல ஒரு சில உதாரணங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த இந்த வரிகளிலே பாரதி மிக இங்கதான் இந்த எப்படி இந்த டிராக் ஓடும் போது வெளியில இருக்கும், ரயில்வே டிராக் இருக்கும்போது சைட்ல இந்த தண்டவாளத்தை மாற்றக்கூடிய அந்த லீவர் வச்சிருப்பான், அது மாத்தினா அந்த டிராக் மாறும். அப்படி அது போல பேதை நெஞ்சே என்று ஆரம்பித்ததுல பாடக்கூடியவன் டிராக் இங்கதான் மாறுறான். ஏன் தெரியுமா? இந்த காளியினுடைய சக்தி, இந்த இறைவனுடைய சக்தி, இந்த ஆற்றலுடைய சக்தி அதனுடைய எண்ணத்துக்கு உன்னை மாற்றுகிறது. நீ அதுக்கு நடுவில் போய் குறுக்கிட தலையை உடைச்சு நிற்காது. இன்னும் 2-3 நாட்களில நான் இன்னும் அடுத்த வாரம் நினைக்கிறேன், அடுத்த வாரம் ரசிகமணி டிகேசி அவர்களை பற்றி நான் பேச இருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, இதுதான் வாழ்க்கையில எப்படிலாம் திசை மாற்றம் நிகழ்கிறது. அவர் ரசிகமணி அவர்கள் உங்களுக்கு தெரியும், இலக்கியத்திலே ரசனையோடு வாழ்ந்தவர்கள். இலக்கிய ரசனை, தமிழுக்கு ரசனை என்றால் என்ன என்று சொல்லி கொடுத்தவர். எல்லாம் மேலும் நீங்கள் பார்ப்பதற்கு 18ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும். ஆனா இப்போது ஒரு ட்ரெய்லர் மாதிரி சொல்றேன் அவருடைய வாழ்க்கையை பற்றி. அவர் பிஎல் படிக்கிறார், வக்கீலாக வேண்டும் என்று. நல்ல அருமையா படிப்பார், கல்லூரி முதல் வகுப்பெல்லாம் வாங்கி ரொம்ப பெரிய நல்ல அறிவார்ந்தவர். அன்னைக்கு பட்டம் வாங்கிய பிறகு ஆரம்பித்த ஒரு மலேரியா நோய் விட்டது, போக முடியல. ஒவ்வொரு முறை போகும்போதும் மலேரியா அவரை தாக்கியது. 12 ஆண்டுகள் மலேரியா நோயினாலே அவதிப்பட்டார். சார் 12 ஆண்டுகள் மலேரியா இருக்குமா? இல்ல, வருஷா வருஷம் மாறிட்டு இருக்கு. இத்தனைக்கும் அவர் நார்மல் வைத்தியம் இல்லை, அவர் வாட்டர் தெரப்பி என்று அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருந்தார் என்பது செய்தி. ஆனா 12 ஆண்டுகள் அவராலே வக்கீல் தொழிலுக்கு போக முடியவில்லை. இந்த 12 ஆண்டுகள் வீட்டிலேயே இருக்கும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் இலக்கியத்தை புரட்டி பார்க்கிறார்கள். அவருடைய நண்பர் ஒருவர் வீட்டுல கம்பன், அது மாதிரி சங்க பாடல்கள், இதையெல்லாம் எடுத்து பார்த்து அந்த பாடல்கள் எல்லாம் பொருள் சொல்லி அதையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது, இந்த நாட்டிலே தமிழ் இலக்கிய ரசனை பண்பாட்டிலே ஒரு புது யுகத்தை பிறப்பித்த அவருடைய எண்ணக்கோவை அங்கதான் ஊற்றாக கிளம்புகிறது. அந்த 12 ஆண்டுகள். அதன் பிறகு அவர் வக்கீல் தொழிலுக்கு போக வேண்டாம், அதை விட்டுவிட்டு பூரா இலக்கிய துறைக்கு வந்து விட்டார். ராஜாஜி அவர்கள் குறிப்பிடுவார்கள், அவர்கள் வக்கீல் தொழிலுக்கு போயிருந்தா அது ரொம்ப நல்லதா போச்சு. வக்கீல் தொழில் அவருக்கு கிடைக்காமல் போனது, வக்கீல் தொழிலை அவர்கள் வெற்றி பெறாமல் போனது இலக்கிய துறைக்கு ஒரு வெற்றியாக வந்து சேர்ந்தது குறிப்பார்கள். இது அண்மையில நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 12 ஆண்டுகள் என்ன நினைப்பார்கள் எல்லாரும்? இன்னும் அந்த மாதிரி வக்கீல் படிச்ச ஒரு ஆள், இவ்வளவு பெரிய அறிவார்ந்த ஒருத்தர், அவருக்கு வேலைக்கு போக கூடாது, உடம்பு படுத்துறது, நோய் கொடுத்திருக்கிறான், இந்த ஆண்டவன் என்ன இப்படி செய்திருக்கிறான் என்று பல பேர் நொந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அது அப்படி நிகழவில்லையே. அதற்கான காரணம் 12 ஆண்டுகளுக்கு பிறகன்றோ தெரிய வந்தது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். சுவாமி விவேகானந்தர், நரேந்திரான் பேர், ரொம்ப அருமையான வாழ்க்கை. அவர் அப்பா பேர் அவருடைய அப்பா விஸ்வநாத் தத்தா. அவர் மிகப்பெரிய வக்கீல் கல்கட்டால. எப்படி மிகப்பெரிய வக்கீல்னா, அவர் வீடு ஒரு பெரிய ஒரு அரண்மனை மாதிரி இருக்குமா. அந்த அரண்மனையில கட்சிக்காரர்கள், உறவு எல்லாம் அதை எல்லாம் போய் கொண்டிருப்பார்கள். அது வீடே பெரிய கலகல்னா பெரிய ஒரு அரண்மனை தான். அப்படி வாழ்ந்தவர் விவேகானந்தர் சுவாமிகள். நரேந்திரநாத் பேரோட முதல்ல கல்லூரி போகும்பொழுது அந்த கல்லூரியில பெஸ்ட் ட்ரெஸ்ட் மேன் யாருன்னு கேட்டா அவர் தான். அது காலில் இருக்கிற ஷூ அவ்வளவு பளபளப்பா இருக்குமா. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன வயசுல வாழ்க்கையில அவருடைய நண்பர்கள் யாராவது வறுமையில இருக்கக்கூடியவர்கள் பணம் கட்டல அப்படின்னு சொன்னா, இவர் போய் அவருக்கு பணம் எல்லாம் கட்டி ஹெல்ப் பண்ணுவார்.
அப்படி பெரிய செல்வ கொழிப்பிலே, அப்படி ஒரு செல்வத்திலே வாழ்ந்த விவேகானந்தர் அவர்கள், அவர் தந்தையார் இருந்தபோது அத்தனை செல்வமும் போகிறது. அவர் படித்த 3 ஆண்டுகள் கல்லூரியில் படிக்கும் போது முதலாண்டு மாணவனாக செல்லும் பொழுது ஃபுல்லி அட்டாய்ட், போட்டு சூட்டு அப்படி ஷூல ஜொலிக்கிற ஷூல போன அவர் 3வது ஆண்டு போகும்பொழுது காலிலே செருப்பு கூட இல்லாமல் கிழிந்த உடையோடு கல்லூரி போக வேண்டிய நிலைக்கு அந்த வறுமை கொண்டு தள்ளிவிட்டது. இது ஒன்றும் ஒரு கிராமட்டிக்கா ஒரு ஒரு கிராஃபிக்காவோ டிராமாட்டிக்காவோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கை சரித்திரத்தில் படித்து பாருங்க. ஒன்றுமே இல்லாமல் வறுமையில் ஆகிறார். ஒண்ணுமே முடியல. இவர் போய் தன்னுடைய குருநாதராக அப்பதான் அந்த குருநாதர்கிட்ட போறார். அவர்கிட்ட போய் கேட்கிறார், இது மாதிரி குருவே, எல்லாருக்கும் நீங்க காளி தேவி எல்லாத்தையும் கொடுப்பா என்று சொல்லுகிறேன், எனக்கு ஏதாவது கொடுக்க கூடாது, காளி கிட்ட கேளுங்களேன். பரமஹம்சர் ரொம்ப ஜாலியா பேசக்கூடியார். அதுவும் சீடர்களிடம் ரொம்ப இயல்பாகவும் எளிமையாகவும் குறும்பாகவும் பேசுறார். சொல்றார், நரேந்திரா, நீ என்ன காளி கிட்ட நான் கேட்கணும்? காளி உனக்கும் அம்மா தானே, நீயே போய் கேளு. இவர் அங்கேயிருந்து போகிறார். போனா காளியினுடைய பவதாரணி என்று சொல்லக்கூடிய தட்சிணேஸ்வரர் இருக்கக்கூடிய காளி அன்னை கோவிலுக்கு சென்று உள்ள, எனக்கு என்னுடைய குடும்பத்தை காப்பாற்று, எனக்கு காசு வேண்டும், புகழ் வேணும் கேட்கறது போல உள்ள போன உடனே வைராகியம் வேண்டும், விவேகம் வேண்டும், தியானம் வேண்டும் என்று கேட்டு உள்ள வந்துட்டார். வெளியே நின்று இருக்காரு. அந்த இது சன்னதிக்கு வெளியிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்காரு. இங்க வா வா, கேட்டுட்டியா, அம்மாட்ட கேட்டுட்டியா, கொடுத்துருவானு. ஐயோ, நான் மறந்து போயிட்டேன், கேட்க முடியல, அதெல்லாம் கேட்கல. அப்படியா, சரி, இன்னொரு வாட்டி உள்ள போ அப்படின்னாரு. 2ஆம் வாட்டி உள்ள போனார். அங்க போனா காசு வேண்டும், பணம் வேண்டும், புகழ் வேண்டும், கேட்க மறந்து போய் திருப்பி வைராக்கியம், விவேகம், எனக்கு புத்தி வேண்டும் என்று கேட்டு, தியானம் வேண்டும் கேட்டு உள்ள வந்துடுற. ஏன்பா இந்த வாட்டியாவது கேட்டேன் அப்படி மறந்து போயிட்டேன். எப்படி வாழ்க்கையில இப்படி எப்படி இந்த நீங்க பாத்துருக்கணும். இந்த ஐ ஹவ் சீன் ஒன்ஸ் இன் ஸ்டீல் பிளான்ட், பீலா ஸ்டீல் பிளான்ட் நான் வந்து போய் பார்த்துருக்கேன் சுற்றுலா போன போது. பெரிய இங்கட் என்று சொல்வார்கள், INGOT, இங்கட்ஸ் பெருசா இருக்கும், அப்படியே பழுத்து இருக்கும். அந்த 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 இரும்பு துண்டு பழுத்து கிடக்கும். அது கிட்டெல்லாம் போக முடியாது, மேலேருந்து பார்க்கணும், கண்ணாடி வழியா பார்க்கணும். அது மேலும் கீழுமாக அந்த மெஷின்ஸ் இங்கேயும் அங்கேயுமா அதை அடிச்சு ஒன்றுல கொண்டு தள்ளி கடைசியில பார்த்தா அது சின்ன ஒரு நூலடையோடு அப்படியே நூல் போல வரும். அது அப்படியே வரும். அது வெப்பம் தணிந்த போது கம்பியாக மாறும். சாதாரண ஆக்டிவிட்டி ஒரு ஃபேக்டரியில் எல்லாரும் பார்த்துருக்கலாம், நான் பார்த்ததை சொல்கிறேன். அப்படி வாழ்க்கையில இறைவன் உங்களை அங்கும் இங்குமாக அலைக்கழித்து இப்படி தட்டி அப்படி தட்டி பண்ணி பார்த்தா கடைசியில ஏதோ ஒரு விஷயத்திலே பயனுள்ளவனாக நீ மாறுகிறாயே, அதை மாற்றுவது யார் என்று கேட்டால் இறைவன் தானே. அப்போ இந்த வரிகளுக்கு அர்த்தம் நமக்கு தெரிகிறது. என்ன தெரிகிறது? நினையாத விளைவெல்லாம் விளைந்து கூடி, எது நடக்கும் நினைக்கிறது நடக்கல, எது நடக்காது நினைக்கிறோ அது நடக்குது. இதெல்லாம் எப்படி பாசிபிலிட்டிஸ்? எல்லாருடைய கதையை எடுத்து பாருங்க. மொத்த இலக்கியமே பக்தி இலக்கியம் தானே பேசுகிறது. 63 நாயன்மார்கள், அத்தனை பேருக்கு அதுதான். தேவார மூவர், சுந்தர பேரு தடுத்தாட்கொண்டான் சொல்ல, பித்தா பிறை சூடி, என்ன அருமையான கதையெல்லாம் நீங்க படிக்கணும். பித்தா பிறை சூடி தடுத்தாட்கொண்ட பெருமான் கல்யாணம் நடக்க போயிடுறாருங்க. கல்யாண பிள்ளை யார்? இவரா? ஓகே, பாக்குற கல்யாணம் நடக்கிற நேரத்தில் இவனை கல்யாணம் பண்ண கூட எனக்கு அடிமை என்று சொல்கிறார். அந்த கதை உங்களுக்கு தெரியும், சுந்தரருடைய கதை. தோழனுமாய் யான் செய்த துரிசுகளுக்கு உடனாகி என்று தோழனாக எண்ணி அந்த பாவத்தில் இருந்து கூடியார். அவர் தடுக்கிறார். பத்ராச்சல ராமதாஸ் கதை உங்களுக்கு தெரியும். எந்த பக்தருடைய கதையை எடுத்துக்கொண்டாலும் தெரியும். திருநாவுக்கரசர், அப்பர் பெருமான், மாளாத சூளை நோய், இங்க திரும்பினா வலி, அங்க திரும்பினா வயத்துல வலி, நிக்க முடியல, போக முடியல, அப்படியே நிற்கிறார். 24 மணி நேரம் இருக்கிறார். கூற்றாயினர்வாறு என்ற பதிகத்தை தொடங்கி அவர் பாடி முடித்த பிறகு, உன்னுடைய பாடல் அற்புதமான பாடல், இனி உன் பெயர் திருநாவுக்கரசர் என்று இருக்க வேண்டும் என்று இறைவன் அருளுகிறார் என்பதெல்லாம் வரலாற்று செய்தி. சிறு தொண்ட நாயனார் பார்க்க கேட்டிருப்பீங்க. தன்னுடைய பிள்ளை அறிந்து கொடு, வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் பாடுறா இல்லையா? அந்த திருத்தொண்ட தொகையில வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். அப்போ இறைவனுடைய இத்தனையெல்லாம் படிக்கக்கூடிய இத்தனை செய்திகள் எல்லாம் நான் ஏன் பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால், வாழ்க்கையிலே நீ நினைத்தபடி நடக்காது, இறைவன் நினைத்தபடிதான் நடக்கும் என்று வந்த பிறகு ஏன் மனத்திலே அலைச்சல் உளைச்சல், ஏன் இந்த ஞான தேடல் என்பதை கேளாமல் கேட்கிறான் பாரதி என்பதுதான் என்னுடைய பொருளாக நான் இங்கே உங்கள் முன்வைக்க விரும்புகிறேன். அப்ப பேதை நெஞ்சே, இதை எதையுமே தேடி ஓடாதே என்கிறான். அறிவை கூட நீ தேடி ஓடாதே, அது தேவையில்லையே உனக்கு. எதற்காக அறிவு தேவை? அதுவும் இல்லையே. அப்ப என்ன சொல்றா, அதுல ஒரு பாடல், அருமையான பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாரதியினுடைய பாட்டு. அந்த பாட்டு என்னன்னா,
வெள்ளைத்தாமரை பாட்டுல ஒரு இடம் வருது. அதுல வந்து நான் சொல்லக்கூடிய இடம், வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுல ஒரு ஸ்டான்ஸா வருது, தெய்வம் தெய்வம் யாவும் உணர்ந்திடும் தெய்வம், தீமை காட்டி விலக்கிடும் தெய்வம் என்று பாரதி பேசுகிறார். இது என்ன பொருள்? தெய்வத்தினுடைய செயல்பாடு என்ன, தெய்வத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பாரதி பல பாடல்களை எழுதியிருக்கிறான். ஆனா இது மாதிரி எழுதினது வேற எங்கேயுமே கிடையாது. தி பெஸ்ட், தீமை காட்டி விலக்கிடும் தெய்வம். என்ன சார் நான் செய்த கர்மா, இந்த கர்மானால கர்ம வினைகள் என்ன துரத்துகின்றன, இதை காக்கணும். இதை கொடுத்தவனே அவன் தான்டா. தீமை காட்டி விலக்கிடும் தெய்வம். அப்படியே ஒண்ணுமில்லையேன்னு போய் விழுவான். ஐயோ போச்சு, இறைவா என்ன சோதனை, வந்து காப்பாத்தினவா. ஆனா எப்படி வந்து இந்த கேட்ராக்ட், இந்த கண்புரை நோய்க்கு வந்து அது பழுக்க வேண்டும் என்று வைத்தியர் சொல்வார். பழுத்ததான் அடுக்க முடியும். அடிக்காம்பு பழுத்தவுடன் உதிர்ந்து வீழும் அறிவுடைய இலைகள் போல். அதுக்கு அறிவு இருக்கிறது. இலைகளுக்கு அறிவு இருக்கா? இருக்கு. ஏன்? அங்கே கீழே பழுத்த உடனே உதிர்ந்து போயிடும். மரம் தன்னைத்தானே உதிர்க்கிறது, புதுப்பித்துக் கொள்கிறது. பழசு அது ஒரு பாக்குறது. ஏன் இலையுதிர் காலம் என்று சொல்கிறான்? ஏன் இலையுதிர் காலம்? அது மரம் நின்ன இடத்துல நிற்கிறது, துறவை காட்டுகிறது. இந்த இலைகள் விழுந்தாதான் புதிய இலைகள் வரும். அப்போ துறவு என்பதிலே உறவு என்ற சொல்ல இருக்கிறது. அப்ப இதை துறந்து விட்டு நீ எதை தேட வேண்டுமோ தேட வேண்டும். தீமை காட்டி விலக்கிடும் தெய்வம். அது மட்டுமல்ல, என்ன சொல்கிறான் மேல, உய்வம் என்ற கருத்துடையோர்கள் உயிரினுக்கு உயிராகிய தெய்வம். அப்ப நம்பிக்கை, அடுத்த கான்செப்ட் என்ன? நம்பிக்கை. முதல் கான்செப்ட் என்ன? இந்த தெய்வம் கொடுத்ததுதான் தெய்வம் விளக்கக்கூடியது. அது ஒன்றும் உனக்கு பிரச்சனை. தீமை காட்டி விலக்கிடும். ஃபைனஸ்ட் லைன்ஸ் நான் இப்போ ரசிக்கக்கூடிய வரிகள். உய்வம் என்ற கருத்துடையோர்கள் உயிரினுக்கு உயிராகிய தெய்வம், செய்வம் என்று ஒரு செய்கை எடுப்போர் செம்மை நாடி பணிந்திடு தெய்வம். இதை செய்வோம் என்று ஒருவன் தொடர்ந்து விட்டால் அந்த தெய்வம் நிச்சயமாக கொடுக்கும். அதுல இருந்து மாறவே முடியாது. 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் உழைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய விஷயம். இந்த நாட்டில் எத்தனை பேர், திருவிகா அவர்கள் முதுமை பிதற்றல் என்று ஒன்று எழுதினார். முதுமை புலம்பல், கண் பார்வை மங்கி போச்சு. தம்பியோட பொண்ணுதான் கூட ஹெல்ப் பண்ணுவா, படிக்கிறதுக்கு படிக்கவே முடியல, கண் பார்வை. அந்த குழந்தை அதுக்கு என்ன கோடி கொடுத்தாலும் தகும். அந்த சின்ன பெண் என்ன செய்தால், தன்னுடைய பெரியப்பாவுக்காக அந்த வருட ஸ்கூலுக்கே போல அந்த பொண்ணு தாத்தாவோட பெரியப்பாவோட உட்காந்துருக்காது, அவருக்கு ஹெல்ப் பண்ணோன்ட்டு. அப்படி முதுமையில புலம்புகிறார். அந்த புலம்புல சொல்கிறார், முதுமை புலம்பு திருவிகா பேசுகிறார், இறைவனுடைய செயல் எப்படி இருக்கிறது என்று. மில்டன் ஒரு பெரிய ஆங்கில கவிஞர், கண்ணு போயிடுது. they also serve only servant wait and stand and wait என்று on his blindness என்ற பாடலிலே மில்டன் எழுதுகிறான். they also serve who only stand and wait. அப்போ இறைவனுடைய அருளினாலே, அருளை பெறாமல் யாரும் இருப்பதில்லை, அருளை பெறாமல் எதுவும் நடப்பதில்லை. ஆனால் இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டவன் அதை தாண்டி செல்வது எளிமையாக இருக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய தத்துவங்களை வந்து சாதாரணமா சின்ன சின்ன கதையில உதுத்துட்டு போனவர் இந்தியாவில் வேற யாருமே கிடையாது. பாரதத்தினுடைய மிகுந்த பரப்பில வேத ரிஷிகள் போல, வேத காலத்து ரிஷிகள். எங்க இதுல மடத்துல வந்து ஸ்டோரிஸ் ஃப்ரம் வேதாந்தான்னு இருக்கு, நீங்க வாங்கி படியுங்கள். அற்புதமான ஸ்டோரிஸ் எல்லாம் உபனிஷத்துல வரக்கூடியது. உபனிஷத் வாக்கியம் நீளமாவே இருக்காது, எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். அதுல அழகழகா சொல்லி கொண்டு செய்வார்கள். அது போல சின்ன சின்ன சொற்களில ராமகிருஷ்ணபுரம் சொல்றார் ஒரு இடத்துல, நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும், ஒரு குழந்தையை வளர்க்கறதுக்கு வந்து பெரிய பணக்கார வீட்டுல ஒரு குழந்தை, அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு ஒரு தாதியை வைத்திருக்கிறார்கள், வெட்னர்ஸ் அது வச்சிருக்கா, செவிலி தாய் அது வச்சிருக்கா. அந்த குழந்தை வந்து பணக்கார வீட்டு குழந்தை, அதுக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணா, அதுக்கு எல்லாம் பண்ணணும், அது வந்து சாப்பாடு ஒன்று குளிப்பாட்டு வைக்கணும், அது உன்னோட பாசமா இருக்கும், எல்லாம் நடக்கும். ஆனாலும் ஒரு ஓரத்திலே உனக்கு நினைவு இருக்க வேண்டும், இது உன்னுடைய குழந்தை அல்ல, நீ அதை பார்த்து கொள்ள இங்கு அமர்த்தப்பட்டிருக்கிறாய், அதை போலத்தான் நீ இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். இதெல்லாம் இறைவனுடைய படைப்பு, இதை பார்த்துக் கொள்ளுகிற உன்னை படைத்திருக்கிறான். இதை தாண்டி உனக்கு எந்த விதமான வேலை இல்லை, அவங்ககிட்ட தான் போய் சேரணும். அப்போ இதை பத்தி வந்து ஆராய்ச்சி, இதை பற்றி அறிவு அதாவது 2 விஷயமான ஆராய்ச்சி. ஒன்று உணர்வு சார்ந்தது, இன்னொன்று அறிவு சார்ந்தது. ஒன்று இதயம் சார்ந்தது, இன்னொன்று மூளை சார்ந்தது. இது ரெண்டுத்தையுமே போகாதேங்கிறான் பாரதி. எனவேதான் தன்னுடைய பாடலே சொல்கிறான், இன்னும் ஒரு சொல்வேன், இன்னொரு முறை சொல்வேன், பேதை நெஞ்சே நீ எதற்காகவும் உழைவதிலே பயனே கிடையாது.
எந்த பயனும் கிடையாது. அப்ப என்ன பயன் இருக்கிறது? இறைவனை நம்பு, சக்தி என்ற அந்த பொருளை நம்பு என்று பேசுகிறார். அதைத்தான் சொல்லலாம், செய்வம் என்றொரு செய்கை செழிப்போர் செம்மை நாடி பணிந்திடு தெய்வம், கைவருந்தி உழைப்பவர் தெய்வம், கவிஞர் தெய்வம், கடவுளர் தெய்வம். கைவருந்தி உழைப்பவர் தெய்வம், கவிஞர் தெய்வம். கேட்டார், என்ன சார் இப்படி சொல்றார் பாரதி? கைவருந்தி உழைப்பவர் தெய்வம்னா அப்போ கவிஞர்லாம் கைவருந்தி உழைக்கிறது இல்லையா? See, there is a difference between a kind of உழைப்பு. அது பாரதி அந்த எக்ஸ்டென்ட் சொல்றான். கவிஞர்கள் கற்பனையிலே ஆழ்ந்திருப்பார்கள். ஏன்னா அவனுக்கே தெரியுமே. பார்த்தா என்னடா வேஸ்டா உட்காந்துருக்கான், இந்த ஆளு சும்மா உட்காந்துருக்கான். அவன் யோசித்து கொண்டிருக்கிறான். அவன் 1 மணி நேரம் சும்மா எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருப்பான். கடைசியிலே ஒரே ஒரு வரி எழுதுவான். அது அற்புதமான வரியா இருக்கும். நம்ம கவிஞர் அழகிய சிங்கர் நாளும் பாராட்டுகின்ற நகுலன் என்ற கவிஞர் நான் பலமுறை குறிப்பிட்டது. அவர் ஒரே ஒரு வரி தான் உலக வாழ்க்கையை பற்றி எழுதுகிறார். இருப்பதற்காக வந்தோம், இல்லாமலே போகிறோம். இவ்வளவுதான் கவிதை. ஒரே ஒரு வரிதான், இருப்பதற்காக வந்தோம், இல்லாமலே போகிறோம். இவ்வளவுதான் வரி. ஆகவே சொல்வதற்கு நிறைய தேவை கிடையாது. அப்போ கவிஞர் தெய்வம், கைவருந்தி உழைப்பவர் தெய்வம், கடவுளர் தெய்வம் என்று தெய்வத்தை பற்றி, வெவ்வேறு வகையான தெய்வங்களை பற்றி அவன் பாடுகிறானே, அதை சொல்ல வேண்டும். இதை தாண்டி இன்னொன்று சொல்கிறான், சக்தியை பேசுகிறான். இந்த பாடல்ல இருக்கக்கூடிய பின்னாலே வருகின்ற வரிகள், அந்த வரிகளை பார்க்கும்பொழுது அவன் என்ன என்ன சொல்ல வருகிறான் என்று புரிகிறது. இந்த பாட்டிலே ஒரு நிமிஷம், நினையாத விளைவெல்லாம் விளைந்து கூடி நினைத்த பயன் காண்பதவள் செய்கை என்றோ மனமாற உண்மையினை புரட்டலாமோ. இத்தனை தூரம் நான் சொன்னேன்னு இந்த உண்மையெல்லாம் மாத்தி பேசலாமோ? மாத்தி பேச முடியாது. மகாசக்தி செய்த நன்றி மறக்கலாமோ அப்படின்னா எந்த அர்த்தம்? செய்த நன்றினா, செய் நன்றி என்றால் வினைத்தொகை, செய்த நன்றி செய்யப்போகும் நன்றி தொகையாக இருக்கிறது. இங்க செய்த நன்றி என்று போட்டிருக்கிறார்கள். செய் நன்றி என்று வைத்துக் கொண்டால் இன்னும் சிறப்பான பொருள் அங்கே வரும். அப்போ மகாசக்தி செய் நன்றி மறக்கலாமோ, எனையாளும் மாதேவி வீரார் தேவி, எனையாளும் மாதேவி வீரார் தேவி, இமயவரும் தொழுந்தேவி எல்லை தேவி. எல்லை தேவினா நம்ம ஊர் எல்லை கூட சொல்லலாம். கால்கான்ற இடம் இருக்கு, இமயமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய, அங்க கூட மாதா மானசா தேவி என்று இருக்கிறார்கள். நம்ம நாட்டுல எல்லா எல்லைகளும் பார்த்தா தேவிகள் தான் இருக்கும். எல்லை தேவி. இந்த பக்கம் கன்னியாகுமரி, எல்லைகளை எல்லாம் காப்பவள் தேவி, எல்லைகளெல்லாம் காப்பவள் சக்தி. எனவே அந்த தேவியை நினைக்க வேண்டாமா? இப்ப இன்னொரு கான்செப்ட் சொல்றான். என்ன சொல்றான்? மகாசக்தி செய்த நன்றி மறக்கலாமோ அப்படின்னா என்ன பொருள்? நீ இது மாதிரி ஏதோ ஆராய்ச்சி பண்ணின்னு ஞானம் தேடுறேன், அதை தேடுறேன், இதை தேடுறேன் போயிட்டு இருந்தேன் சொன்னானே, நீ செய் நன்றி மறப்பவன். எப்படி சொல்ற பாருங்க அது. எப்பா, நீ தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை என்று சொன்னால் நீ செய் நன்றி மறப்பவன். ஏன்? இது அனைத்தையும் உனக்கு செய்தவள் அந்த இறைவி, அந்த சக்தி, அந்த அந்த இறைவி. இதுல இன்னொரு இந்த பாட்டுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது நீ எதை பத்தி நினைக்காத, தெய்வம் தான் உனக்கு துணை. இந்த ஸ்லைடு எடுத்துலாம் சார். தெய்வம் தான் உனக்கு துணை என்று அவன் சொல்கிறான். அதே நேரத்துல இந்த தெய்வத்தை பற்றி நம்பிக்கை இருந்து அவளையே பற்றி கொண்டால் நீ வேறொன்றும் நினைக்க வேண்டாம் என்று சொல்கிறான். மூன்றாவது கான்செப்ட் என்னன்னா, இது போன்று நீ நினைத்தால் என்ன பொருள் என்று சொன்னால், நீ செய் நன்றி மறந்தவனாக இருக்கிறாய். செய் நன்றி மறந்தவன். மனை வாழ்வு பொருள் எல்லாம் வகுக்கும் தேவி, மலரடியே துணை என்று வாழ்த்தாய் நெஞ்சே. இந்த கண்ணியுடைய கடைசி அடி என்னன்னா, எனையாளும் மாதேவி வீரார் தேவி, இமயவரும் தொழுந்தேவி. அது தேவியுடைய, எனையாளும் தேவி மாதேவி, மிகச் சிறந்ததாக இருக்கக்கூடிய தேவியே வீரர் தேவி. அது துர்கா, லட்சுமி, சரஸ்வதி எல்லாத்தையும் சேர்த்து பேசுகிறான் இங்க. மனை வாழ்வு பொருள் எல்லாம் வகுக்கும் தேவி. எப்படி வகுக்க? அதாவது வகுத்தான் வகுத்த வகையல்லால் கூடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அருதி என்பான் வள்ளுவன். இப்ப வகுத்தான் வகுத்த வகையல்லால் எப்படி போறா பாருங்க. பாரதியே தேடி பார்த்தா பாரதியில் எல்லா இடத்துலயும் குரல் ஒலி எதிர்த்து கொண்டே இருக்கும். மனை வாழ்வு பொருள் எல்லாம் வகுக்கும் தேவி, மலரடியே துணை என்று வாழ்த்தாய் நெஞ்சே. இங்கே ஒரு தெய்வம் தேவைப்படுகிறது. இந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் என்று சொன்னால், இந்த தெய்வத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். அந்த பெயர் என்ன என்று சொன்னால் சக்தி. அதுதான் அவனுடைய கான்செப்ட். ஞானம், துயர், மற்றபடி எல்லாத்தையும் துறந்து தூக்கி போட்டுட்டு தெய்வ நம்பிக்கை கொள். காரணம், அந்த தெய்வம்தான் அனைத்தையும் படைத்து ஆக்கி காத்து உன்னை காத்து கொண்டிருக்கிறது.
மூன்றாவது, இந்த தெய்வத்தை நீ நம்பவில்லை என்று சொன்னால் அது செய் நன்றி கொன்ற குற்றத்துக்கு ஆளாகும். ஆகவே செய்த நன்றி நினைத்து பார்த்து தெய்வத்தை நினைத்து பாரு. என்ன சக்தி அது சொல்றான், அடுத்த பாடல் வருகிறது. அந்த டெஃபினேஷன் என்ன சொல்றான், ஒரு பாட்டு. அந்த பாட்டோடு இன்றைக்கு நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். ஒரு 4 நிமிடங்கள் இருக்கிறது. அந்த பாடலை பார்ப்போம். அற்புதமான பாடல். பாரதி அங்கங்கே குறிப்புகளை விட்டு செல்கிறான். எப்படி வந்து ஜிக்ஸா பசில் மாதிரி அவன் என்ன சொல்லுக வருகிறான் என்பதை இன்னொரு பாடலில் நாம் காணக்கூடும். சக்தி என்ற தலைப்பிலே ஒரு பாடல் எழுதுகிறான். அதுல வந்து திஸ் இஸ் a definition of சக்தி. இந்த பாடல் என்ன சொல்கிறான், ஒரு தெய்வம் இருக்கிறது, அந்த தெய்வத்தின் பெயர் என்ன, சக்தி. அதுதான் உனக்கு தெய்வம். மற்ற 2 பாட்டும் இதுல வரக்கூடிய இந்த பேதை நெஞ்சில வரக்கூடியதெல்லாம் தெய்வத்தை பற்றி, சக்தியை பற்றி தான். அந்த சக்தியை பற்றி இன்னொரு பாடலில் எழுதுகிறான். சக்தி என்றால் என்ன என்ற இலக்கணத்தை எழுதுகிறான். அந்த பாடலை நான் படித்து காட்டுகிறேன். துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமிலா கண் விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி, இன்ப முதிர்ந்த முதிர்வே சக்தி, எண்ணத்திருக்கும் எரியே சக்தி. எண்ணத்திருக்கும் எரியே சக்தி, ஃபியூல். முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி, முக்தி நிலையின் முடிவே சக்தி, சோம்பர் கெடுக்கும் துணிவே சக்தி, சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி, தீம்பழம் தன்னில் சுவையே சக்தி, தெய்வத்தை எண்ணும் நினைவே சக்தி, பாம்பை அடிக்கும் படையே சக்தி, பாட்டினில் வந்த களியே சக்தி, சாம்பரை பூசி மலை மிசை வாழும் சங்கரன் அன்பு தழலே சக்தி, வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி, மாநிலங்காக்கும் மதியே சக்தி, தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி. சதிரேனா அறிவினர், ஆற்றல். சதிரே என்று சொன்னால் பெருமை, அதாவது ஒரு ஒரு வலிமை என்று பொருள். தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி, சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி, வீழ்வு தடுக்கும் விரலே சக்தி. வல்லினம் விரலே, விரலேனா வீரம்னு அர்த்தம். வீழ்வு தடுக்கும், வீழ்வுனா வீழ்வது, வீழ்வு தடுக்கும் விரலே சக்தி, விண்ணை அளக்கும் விரிவே சக்தி, ஊழ்வினை நீக்கும் உயர்வே சக்தி, உள்ள தொழிலும் விளக்கே சக்தி. இதுதான் இந்த பாடல். இதை பற்றி விரிவான செய்தியை நம்ம பிறகு பார்க்கலாம். அது பூரா சொல்வதற்கு நேரம் கிடையாது. ஒவ்வொன்றுத்திலையும் ஒரு அழகு இருக்கிறது, ஒவ்வொரு லைன்லயும் ஒரு அழகு இருக்கிறது. இதுல இந்த சக்தியை கொண்டு வருகிறார். அப்ப என்ன பொருள் என்றால், சக்தி என்ற ஒரு தெய்வத்தினுடைய உருவத்தை பாரதி எப்படியெல்லாம் பார்க்கிறான் என்பதை அவன் எழுதி காட்டுகிறான். ஒரு நிலையிலே பாரதி சரஸ்வதியை பற்றி எழுதியிருக்கிறான், கண்ணனை பற்றி எழுதியிருக்கிறான், திருவை பணிந்தேன் என்று எழுதுகிறான், மலரின் மேவு திருவே உன்மேல் மையல் கொண்டு வந்தேன் என்று எழுதுகிறான், துர்க்கையை பற்றி எழுதுகிறான், பல தெய்வங்களை பற்றியெல்லாம் எழுதுகிறான் பாரதி. ஆனா இந்த சக்தி என்ற இந்த கான்செப்ட் இருக்கிறது, அந்த சக்தி என்ற ஒரு கான்செப்ட் தான் பாரதிக்கு அது ஏன் நுட்பமாக சக்தியை வைத்தான் என்பதற்கு விரிவாக சொல்வதற்கு முன்னால் இன்னைக்கு வந்து ஒரு பொருளடக்கம் போல ஒரு சின்னதா சொல்றேன். திஸ் இஸ் த ஒன் தட் பிரிட்ஜஸ் தியானம் அண்ட் பக்தி. அது மட்டும் நீங்க யோசித்து பாருங்கள். அடுத்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் ஞானத்திலிருந்து பக்திக்கு எப்படி இந்த பாடலிலே டிரான்ஸ்கிரஸ் பண்றானோ, அவன் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு தாவுகிறான். ஞான பாடலிலிருந்து வரிசையிலிருந்து அந்த மனப்பெண் என்ற அந்த பாடலுக்கு பிறகு நான் எடுத்துக்கொண்ட காரணமே பேதை நெஞ்சே என்ற பாடலிலே இங்கே ஞானத்தை விடுத்து சக்தியை தேடக்கூடிய நிலையிலே வருகிறான். அப்போ இந்த ஞானத்திற்கும் பக்திக்கும் 2 தனித்தனி மார்க்கங்கள். ஞான மார்க்கம் என்று சொல்வார்கள், பக்தி மார்க்கம் என்று சொல்வார்கள். இதுலயே ஞான பாடல்கள் என்று பிரித்தும் பக்தி பாடல் என்று பிரித்தும். என்ன காரணம்னா, பக்தி என்பதிலே ஒரு கடவுள் குறியீடாக அமைகிறது. குறி குணம் ஏதும் அனைத்தாய் இலதாய் குலவிடு தனி பரம்பொருளே என்று பேசுகின்ற இடம் ஞான பாடல், பரசிவ வெள்ளம் என்ற நிலையில இருக்கிறது. இங்க வந்து இருக்கு. அப்போ இந்த பாரதியை பொறுத்தவரை ஞானத்திற்கும் பக்திற்கும் இடைப்பட்ட பாலமாக விளங்குவது சக்தி என்பதிலே அவன் மிகுந்த நம்பிக்கை கொண்டவன். அதைத்தான் திரும்ப திரும்ப பேசுகிறான் என்பதை நாம் இனி வரக்கூடிய பாடல்களே மீண்டும் சந்திக்கும் போது பார்க்கலாம். இந்த பேதை நெஞ்சிலே இன்னும் 2 விருத்தங்கள் இருக்கின்றன, அதையும் நாம பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.